மதுரை வாடிப்பட்டி அருகே கடன் தொகை செலுத்தாத பெண்ணிடம் ஆபாசமாக பேசிய நிதி நிறுவன ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? அந்த பெண்மணியின் விவரம் என்ன? அவர் எவ்வளவு கடன் தொகை பெற்றிருந்தார்? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனியார் நிறுவனத்துல இந்த மகளிர் குழு மூலம் கடன் பெற்றிருந்தார். இந்த நிலையில கடந்த மாதம் விபத்து ஒன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் இருந்ததாகவும் இந்த பெண் கடனுக்குரிய தவணை தொகையை செலுத்தவில்லை, மேலும் அந்த தவணை தொகையை அடுத்த மாதம் சேர்த்து கட்டி விடுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரை தொடர்பு கொண்ட அந்த நிதி நிறுவனத்தின் ஊழியர் அந்த பெண்ணிடம் லாட்ஜுக்கு வரியா என்று கேட்டதுடன் பாலியல் ரீதியாக தொல்லைகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். நேற்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறியிருந்தார். மேலும் இது போன்ற தனியார் நிதி நிறுவனங்களில் கடன் வசூல் செய்யும் பெண்களிடம் இது போன்ற தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறிய நிலையில தற்போது செல்போன் எண்ணை வைத்து, குறிப்பாக அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் அவருடைய செல்போன் எண்ணை வைத்து விசாரித்து பார்த்ததில் அவர் வாடிப்பட்டியைச் சேர்ந்த குற்றாலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கேசவன் சேவகன் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர் பாத்தீங்கன்னா பெல் ஸ்டார் என்ற நிறுவனத்துல தவணை தொகை வசூலிப்பவராக அவர் பணிபுரிந்து வருகிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவரை கைது செய்து அவர் மீது 2 பிரிவுகள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேலும் அவரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிறது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.